மேகதாது அணை விவகாரம் குறித்து இப்போ சீதாராமையா இங்கே வராரு இல்லையா, நம்ம இதுக்கு தொகுதி மறுசீரமைப்பு இது கூட்டத்துக்கு. அப்போ இந்த மேகதாது விவகாரம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா நமக்கு? அவர் வேறு வேலையாக வருதோ, இது வேறு அதுக்கு சம்மந்தம். மதுரை உயர்நீதிமன்றம் நீர்நிலைகளை தமிழகத்தில் சரியாக பராமரிக்கல அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காங்க. நம்ம பராமரிக்கணுமா, அது இன்னும் நடவடிக்கை ஏதாவது எடுக்க போகிறோமா? எல்லாரும் பராமரித்து கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பிட்டு சொன்னால் எங்கே இருந்து அதை பற்றி கவனிக்கலாம். அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுலையும் பின்தங்கி இருக்கு அப்படின்றாங்க. எடுக்கிறோம். பல ஊர்களில் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்கிறாங்க. மக்களுடைய கோஷத்துக்கு நாம் தலைவணங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களே என் தொகுதியில் எடுக்காதீர்கள் என்று என் இடத்திலே வற்புறுத்துகிறார்கள். அதையும் நான் கவனிக்க வேண்டும். நீதிமன்றம் சொல்வது நியாயம்தான், நானே ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீதிமன்றத்தினுடைய ஆணை அவர்களுக்கு தெரிவதில்லை. வந்தால் போனால் முடியாதுங்கிறார்கள். 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக நான் கட்டி கொண்டிருக்கிறோம், வரி கட்டுகிறோம், கரண்டு கட்டுகிறார்கள், எல்லோரும் எழுதுகிறார்கள். ஆகையினால் நீரை எடுக்க வேண்டும் என்பதுதான் பல எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். அதை நீதிமன்றம் உணர வேண்டும். இதில் எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்களா சார்? இப்போ ஆமாம், யாரும் அவங்க வரும்போது வேணுவான். அவங்க நல்லதாக சார் எடுக்கணும்வாங்க. அவங்க தான் நம்ம மட்டும் வேணா சார். அது கம்யூனிஸ்டுடைய தலைவர் ஒருத்தர் லெட்டர் கொடுத்துருக்காரு, எடுக்க வேணாம்னு சொல்லி. அது என்ன பண்ணுவீங்க? மறுவரை சம்பந்தமாக அனைத்து மாநிலங்களும் சந்திச்சிருக்கீங்களா? இது ரேவந்த் ரெட்டி உட்பட இன்னைக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. 22ஆம் தேதி கலந்துக்கிட்டாங்க. திமுகவோட முயற்சி, திமுக எம்பிக்களோட கூட்டு முயற்சி எப்படி பலனளிச்சிருக்கு? பல மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் உட்காந்து பேசுகிறாங்க. அது பேசி அன்றைக்கி சொல்லுவாங்க. இந்த 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் வேற என்ன எதிர்பார்க்கலாம் சார்? மறுவரை வேறு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது நினைக்கிறேன். இதுக்காக தான் கொடுக்கணும். எடப்பாடி சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் வந்து மேடையில் தான் வீரவசனம் பேசுகிறாரு, என்னோட மேடையில் விவாதிக்க தயாரான்னு கேட்டிருக்காருங்க சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.